உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகின்ற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே அவர் பதில் கொடுக்குறாரு. ஓவரா சந்தேகப்படுறீங்களே இப்போ இயேசுவை, அதற்கு தான் அவர் பதில் கொடுக்க வராரு. ஃபஸ்ட்டு மலை மாதிரி நம்பினங்க இயேசுவை, இப்போ எல்லா நம்பிக்கைகளும் கரைஞ்சு போயிட்டே இருக்குது. நம்பிக்கையாக போச்சு, சந்தேகமாக தான் பார்த்துட்ருக்கேன் இயேசுவை. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, எக்கச்சக்கமாக உங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. சந்தேக பார்வையோடு நீங்கள் இயேசுவை பார்க்குறீங்கள, அதனாலேயே அவர் உங்களுக்கு பதில் செய்ய வராரு. உங்களுக்கு இயேசு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் சந்தேகத்தை அவர் போக்குறாரு. அவர் நீங்கள் பாருங்களேன், அந்த லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் அவர் ஒரு உதாரணம் சொல்கிறாரு. ஏன் இப்படி இவ்வளோ சந்தேகம் எதுக்கு உங்களுக்கு இருக்குது? ஏன் சந்தேக கண்ணோடு பார்க்குறீங்க? காட்டில் புல் இருக்குதுல்ல, அந்த புல்லுக்கு கூட தேவன் என்ன பண்ணியிருக்காரு, பசுமை நிறத்தை கொடுத்துருக்காரு, நல்ல பச்சை கலரு. அது பார்த்தாலே அட்ராக்டிவாக இருக்குல்ல. ஆனால் அந்த புல் இன்னைக்கு இருக்கும், இன்னைக்கு காட்டில் இருக்கும். ஆனால் நாளைக்கு அடுப்பு எரிக்கிறதுக்கு அது பயன்படுத்துவாங்க. அந்த புல்லுக்கே பச்சை கலரு ஆண்டவர் கொடுத்துருக்காரு, பசுமையான ஒரு கலரை அதை உடுத்து வித்திருக்காரு. அதுக்கு ஒரு அழகான ட்ரெஸ் போட்டு விட்டுருக்காரு. அப்போ உங்களை உடுத்து விற்க மாட்டாரா? ஒரு சாதாரண புல் ஒரு நாள் இருக்கும்போது அடுத்த நாள் அதை அடுப்பில் போட்டு எரிச்சிருவாங்க. அதுக்கே ஒரு பச்சை கலர் ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு விட்டுருக்காரு. உங்களை நல்லா வச்சுக்க மாட்டாரா? உங்களுக்கே எல்லாம் கொடுக்க மாட்டாரா? நம்ம மனுஷங்களுக்கு வாய் இருக்குது, எவ்வளோ வாய் கிளிய பேசுகிறோமே. ஏதாவது விட்டுருவோமா? தூங்கும் போது மட்டும்தான் நம்ம வாய் மூடி இருக்குது. நம்ம சாப்பிடும் போது கூட பேசிடுவோம்ல. ஆனால் அந்த காட்டு புல்லுக்கு வாய் இருக்குதாங்க? அது கேட்குதா? இயேசுவே எனக்கு பச்சை கலரில் ஒரு ட்ரெஸ்ஸு போடுங்க கேட்டுச்சா? க்ரீன் கலரில் என்னை உடுத்துவீங்கன்னு கேட்டுச்சா? கேட்கல. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு அதை உடுத்து விற்கிறார். நமக்கு தான் வாய் நல்லா கொடுத்துருக்காரு, கேளுங்கள் கொடுக்கப்படும் மேலே சொல்லியிருக்காரு. அப்போ எவ்வளோ கொடுப்பாரு அப்படின்னு தான் அவர் உங்ககிட்ட சொல்கிறாரு. உங்கள் சந்தேகங்கள் போக்குறதுக்காகவே தேவன் வராரு. சரிங்களாங்க? உங்கள் சந்தேகங்கள் அப்படியே இன்னைக்கு போயிடும். நீங்களே பார்ப்பீங்க, உங்களுடைய நம்பிக்கைகள் ஏறும். சரிங்களாங்க? இன்னொன்று சொல்கிறாரு இந்த லூக்கா 12ஆம் அதிகாரத்தில், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்க. சந்தேகப்படாதீங்க. அந்த காட்டுப்புள்ளி என்னதான் இருந்தாலும் அடுப்பில் வந்தால் கருப்பாக தான் ஆக போகுது. தேவன் கருப்பாகவே படைச்சிட்டாரா? அதை இல்லை, அதுக்கு ஒரு கலர் கொடுத்தாரு. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை அதிகமாக உடுத்துவிப்பா, அதிகமாக ஆசீர்வதிப்பா சொல்கிறாங்க. ஒரு அப்பா ஒரு பையனை கூப்பிட்டுட்டு வராரு. அவன் ஒரு இளைஞன், அவனுக்கு அசுத்தாவி பிடிச்சிருந்துச்சு. மலை மாதிரி நம்பிட்டு வந்தாங்க. அவன் ஏசுகிட்ட போனால் அந்த பேயை துரத்திடுவார். அந்த பேய் பொல்லாத பேயாக இருந்துச்சு. அந்த பையனை எப்படியா சாகடிக்கலான்னு தண்ணீரில் அடிக்கடி தள்ளி விட்டுச்சு, அடிக்கடி தீயில தள்ளி விட்டுச்சு. அவங்க அப்பா அந்த பையனை பாதுகாத்து எப்படியோ அத்தனை சின்ன வயசுலேருந்து இளைஞன் ஆகுற வரைக்கும் பாதுகாத்துருக்காரு. அதுக்கு எந்த வைத்தியம் இல்லாதனால அது ஏசுகிட்ட வந்தால் சரியாயிடும்னோடனே மலை மாதிரி நம்பிக்கையோடு வந்தால், ஏசு அங்கே இல்லை. 9 சீடர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஜெபம் பண்ணிட்டாங்க, அந்த பேய் போக மாட்டேன்து. அவங்க அப்பாவுக்கு மலை மாதிரி இருந்த நம்பிக்கை என்னங்க ஆச்சு, அப்படியே குறைஞ்சிருச்சுங்க. ஐயோயோ, அதே மாதிரி தான் இருப்பான் போல, என் பையன் சின்ன வயசுலேருந்து இருந்தானே அப்படியே தான் இருப்பான் போல, இந்த பேய் இவனை விட்டு போகாது போல, சின்ன வயசுலேருந்து இந்த பேய் இருக்குது அப்படியே தான் இருக்கும் போல நினச்சா. அப்படி தான் அவங்க அப்பா நினச்சார். ரொம்ப கவலைப்பட்டார். ஏசு அந்த டைம் வந்தார். வந்துட்டோன்னே ஏசு முன்னாடி முழங்கால் போட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. என் பையனுக்கு இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் சரி பண்ணி கொடுங்க, உங்கள் சீடர்களால் துரத்த முடியலையே அப்படின்னு அழுகுறாரு. ஆனால் ஏசு என்ன சொல்கிறாரு பாருங்களேன். ஏசுவுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இவர்கிட்ட விசுவாசம் இல்லை. மார்க்கு 9:23. ஏசு அவனை நோக்கி,
நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். பார்த்துட்டாரு, இவருக்கு நிறைய சந்தேகம் இருக்கு, இந்த அப்பாவுக்கு இப்படி ஒரு வார்த்தை விட்டாரு. சந்தேகப்பட்டா கிடைக்காது, நீ நம்பினாதான் கிடைக்கும் அப்படின்னு அவங்க அப்பாவை பார்த்து சொன்னார். உடனே அவருக்கு அழுகழுகையாக வந்துடுச்சு. எனக்கு என் சந்தேகத்தை நீக்குங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே ஏசு என்ன பண்ணார், அந்த பேயை துரத்தி விட்டார். சரியாயிட்டான். அவருடைய சந்தேகம் ஃபுல்லாகவே போச்சு. ஏசு மேலே பயங்கர நம்பிக்கை வந்துருச்சு. உங்களுக்கு எக்கச்சக்க நம்பிக்கைகள் எல்லாமே குறைஞ்சிருச்சுல, அதெல்லாம் ஏற்றி விட்றாரு. உங்கள் சந்தேகங்கள் எல்லாமே அவர் சரி பண்ணுறாரு, எல்லாத்தையுமே நீக்கிறாரு. ஏசு மேலே உங்களுக்கு அதிகமாக ஒரு நம்பிக்கை ஏறும். இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.